ஓம் நமோ வெங்கடேஷாய. ஓம் ஸ்ரீ பத்மாவதி தேவியை நமக. திருச்சானூர் அலமேலுமங்காபுரம் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் ஏகாந்தம் சேவா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக நான் அட்டன் பண்ண ஏகாந்தம் சேவா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோட. திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலில் தர்ஷன் டைமிங்ஸ்னால் காலையில் 4:30 மணிக்கு சுப்ரபாதம் சேவா இருக்கும். அதுக்கப்புறமா சஹஸ்ர நாமார்ச்சனை இருக்கும். சுத்தி நைவேத்தியமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பொது தரிசனம் ஸ்டார்ட் பண்ணாங்க ஒரு 7:15 மணிலேருந்து. அன்றைக்கி ஏதாவது ஆர்ஜித சேவா இருக்குது அப்படின்னா 7:45 ஆகும் தர்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் வெள்ளிக்கிழமைகளில் பொது தரிசனம் 8:45 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அபிஷேகம் இருக்கிறதுனால சுப்ரபாதம் சேவா கூட அன்றைக்கி சீக்கிரமாகவே இருக்கும். கோயில் நட ஃபுல் டே ஓப்பனில் தான் இருக்கும். விஐபி பிரேக் தர்ஷனம், நெய்வேத்தியம், ஏதாவது ஸ்பெஷல் ரீசன், இப்போ தாயார் உற்சவ தாயார் மூலஸ்தானத்துலேருந்து வெளியில் வராங்க, இந்த மாதிரியான ரீசன்லாம் இருந்தால் கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க தர்ஷன். தவிர நட ஃபுல் டே ஓப்பனில் தான் இருக்கும். பொது தரிசனம் நைட்டு க்ளோசிங் டைம்னா ஜென்ரலாக 8:45 மணி. வெள்ளிக்கிழமைகளில் 9:30 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஒரு வேளை அன்றைக்கி ஏதாவது ஸ்பெஷல் டே க்ரௌட் அதிகமாக இருக்குன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த பொது தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஏகாந்தம் சேவா. இன்கேஸ் நீங்கள் போகிறீங்க, பொது தரிசனம் முடிஞ்சிருச்சுன்னா கூட தரிசனம் பார்க்க முடியலேன்னு ரிட்டன் வர வேண்டாம். இந்த ஏகாந்தம் சேவாவில் தாயாரை ஷியோராக நம்ம பார்க்கலாம். நான் போன அன்றைக்கி முந்தா நேற்று நைட்டு 8:45 மணி போல் ஸ்பீக்கரில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த டைமோட பொது தரிசனம் முடிஞ்சிருது, ஏகாந்தம் சேவா ஸ்டார்ட் ஆகுது, ஒரு டிக்கெட்டோட காஸ்ட் 50 ரூபா, ஒருத்தர் போகலாம், கேட் நம்பர் 3 போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு ஸ்பீக்கரில் சொல்லுவாங்க. கேட் நம்பர் 3 அப்படிங்கிறது நம்ம மொபைல் லக்கேஜ் எல்லாம் டெபாசிட் பண்ணுவோம்ல, அதுதான் கேட் நம்பர் 3. அதுக்கு எதிர்த்தாப்பில் தான் 50 ரூபா தர்ஷன் டிக்கெட் கொடுக்குற கவுண்டர் இருக்குது, 200 ரூபா தர்ஷன் டிக்கெட் கொடுக்குற கவுண்டர் இருக்குது. நம்ம ஒரு 8:45 அந்த இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம மொபைல், செப்பல், பேக் எல்லாத்தையும் விட்டுட்டு. இந்த டிக்கெட் ஆன்லைனில் கொடுக்கறது கிடையாது, ஆஃப்லைனில் கவுண்டரில் தான் நம்ம வாங்கிக்கணும். நான் போன அன்னைக்கு பொது தரிசனத்துக்கே நல்ல க்ரௌடு. ஸோ 9 மணி போல் அலோவ் பண்ணாங்க. உள்ளே போனோன்னா 2 கவுண்டர்லேயுமே டிக்கெட் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக எல்லாருமே ஒரே கவுண்டர்லேயே போய் டிக்கெட் வாங்குறாங்க. 200 ரூபான்னு போட்டிருக்கிற கவுண்டர்லேயுமே இந்த ஏகாந்தம் சேவா டிக்கெட் கொடுக்குறாங்க. ஆன்லைன் பேமெண்ட் உண்டு, ஆனால் நம்ம மொபைல் மூலமாக செய்ய முடியாது. அதுக்கப்புறமா மொபைல் டெபாசிட் செய்யணும் இல்லையா, பெட்டர் நீங்கள் கேஷாக வச்சுக்கோங்க. ட்ரெஸ் கோடு நார்மலாக நம்ம கோயிலுக்கு போகிறப்போ டீசெண்டாக ட்ரெஸ் போட்டு போவோம்ல, அந்த மாதிரி போட்டு போகணும். இந்த ட்ரௌசர் மாதிரியெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி போகிறப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வர்றவங்கள ஒரு கேலரியாக உட்கார வைப்பாங்க, அந்த மாதிரி தான் திறந்து விடுவாங்க. பட்டு ஹெவி க்ரௌடு. அந்த பொது தரிசனமே அப்போ இன்னும் முடியலை, கதவை சாத்தி தான் எங்களை உள்ளே விட்டாங்க. இருந்தாலுமே அவங்க கதவை சாத்துறதுக்கும் போய் டிக்கெட்டை வாங்கிட்டு அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பொது தரிசனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஏகாந்தம் சேவா. அந்த ஹால் கேலரியாக உட்கார வைக்கிறாங்களே, அது ஓப்பன் பண்ணாலும் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும். அப்படி போகிறப்போ நம்ம ஜென்ரலாக அந்த ஹால்லேருந்து வெளியில் போகிறப்போ 50 ரூபா க்யூனா லெஃப்ட்டில் ஒரு யூட்டர்ன் எடுத்து வருவோம். அப்படி போக வேண்டாம், டைரெக்டாக நேராக அந்த 200 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தால் நேராக போயிடுவோம் அந்த ஹால்லேருந்து வெளியில் வர்றப்போ தர்ஷன் க்யூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு. அதன் வழியாக போனோம்னா பேக் செக்கிங் இருக்கும். பெஸ்ட்டு நம்ம பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறது. 50 ரூபா தர்ஷன் க்யூ வழியாக தான் அலோவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம மேக்ஸிமம் ட்ரை பண்ணி ஓரளவுக்கு க்யூவெல்லாம் முடிஞ்சு நம்ம உள்ளே என்டர் ஆகும்ல, உண்டியல் இருக்கும். அதாவது தாயார் சன்னதிக்கு வெளியில் கண்டமணி மண்டபம் இருக்கும். அந்த நம்ம நின்று தரிசனம் பார்ப்போம்ல, ஃப்ரீ தரிசனம் 50 ரூபா தரிசனத்துக்கெலாம் போனால் அது கண்டமணி மண்டபம், அங்கே தான் உண்டியலும் இருக்கும். அந்த மண்டபத்தோட டோர் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க எப்பயுமே. அதுக்கப்புறம் தான் ஏகாந்தம் சேவா ஸ்டார்ட் ஆகும். பட் நாங்கள் பேக் ஸ்கேனிங்கில் இருக்கும்போதே ஏகாந்தம் சேவா அந்த நாதஸ்வரம் இசை அது கேட்க ஆரம்பிச்சிருச்சு. 9:15 இருக்கும், அந்த கேட் ஓப்பன் பண்ணாங்க. கேட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் போனோன்னா டிடிடி ஸ்டாஃப் இருந்தாங்க, போலீஸ் இருந்தாங்க, சேவாக்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு பின்னாடி இருந்து பார்க்குற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு 20 பேரில் போனால் தான் தாயாருக்கு நேராக நம்ம இருப்போம். அதுக்கப்புறம் போனாலுமே நம்ம தாயாரை ஷியோராக சேவிப்போம். அப்போ நடக்கிற சேவாவை பார்க்க முடியாது, தரிசனம் மட்டும்தான் பார்க்க முடியும். ஓரளவுக்கு ட்ரை பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 20 பேருக்குள்ளார போங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம இல்லை என்னால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் போக முடியாதுன்னா பொறுமையாக கூட நடந்து போகலாம். பட் கொஞ்சம் முன்னாடி போனால் தான் நம்ம சேவாக பார்க்க முடியும்.
ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாதஸ்வரம் வாசிக்கிறப்ப திரை போட்டிருப்பாங்க. மூலஸ்தானத்தில் தீப ஒளி மட்டும்தான் இருக்கும், அதுவுமே திரை போட்டிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற முகமண்டபம் ஸ்ரீ ராமானுஜர் விஸ்வக்ஷேனர் சன்னதி இருக்கும், அதுவுமே டார்க்காக இருக்கும், லைட்டெல்லாம் எதுவுமே இல்லாமல் அதுவும் திரை போட்டிருக்கும். ஆக்சுவலாக இந்த நாதஸ்வரம் இசை முடிஞ்சதுக்கப்புறம் திரை ஓப்பன் பண்ணுவாங்க, 2 திரையுமே. அப்போ தீப ஆரத்தி காமிப்பாங்க மூலவர் தாயாருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிற மண்டபத்தில் ஆதிசேஷன் ஊஞ்சலில் பெருமாள் சயனித்திருப்பார், பக்கத்தில் தாயார் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த ஏகாந்தம் சேவா செய்வாங்க. ஏகாந்தம் சேவா அப்படிங்கிறது தாயார் பெருமாளை தூங்க பண்ணுற சேவா. ரொம்ப பொறுமையாக ரசித்து அந்த அர்ச்சக சுவாமி தீப ஆரத்தி காமிப்பார். அந்த தீப ஆரத்தியில் தாயார் முகம் அப்படியே அந்த ஜுவல்ஸ் எல்லாம் ரொம்ப மின்னி அழகாக இருக்கும் அப்படியே பார்க்குறதுக்கு. அது மற்ற நேரங்களில் பார்க்குறப்ப நம்ம அப்படியே பார்த்துட்டே போயிடுவோம். பட் நம்ம அந்த டைமில் இந்த கண்டமணி மண்டபத்தில் இருக்கோம் அப்படின்னா இந்த சேவாவை நம்ம பார்க்கலாம். அதுக்கு தான் கொஞ்சம் முன்னாடி போயிடணும். லேட்டாக போனால் தாயாரை மட்டும் தரிசனம் பண்ணலாம், முன்னாடி அந்த சயனம் பெருமாளையும் தரிசனம் பண்ணலாம். அதாவது ஆதிசேஷன் ஊஞ்சலில் பெருமாள் சயனித்திருப்பார், அவரையும் தரிசனம் பண்ணலாம். பட் இந்த தீப ஆரத்தி பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்கும். இருட்டாக இருக்குமா, அந்த அது கற்பூர தீபம், அது அதெல்லாம் நிறைய கற்பூரம் ஏற்றி தாயார்கிட்ட முகத்துக்கிட்ட அப்படியே ஒரு மாதிரி நம்ம பேசினா அப்படியே இன்ச்சு பை இன்ச்சாக அப்படியே பேசி காமிப்பலாம். அந்த மாதிரி அர்ச்சக சுவாமி ரொம்ப அழகாக இருப்பார். அந்த தீபாரதி காம்பர் உற்சவ தாயார் மூலவர் தாயார் பெருமாளுக்கு ஃபியூ மினிட்ஸ் தான் இந்த சேவா நடக்கும். இதுக்கு முன்னாடி நடக்கிறப்போ இந்த நாதஸ்வரம் வாசிக்கிறதுலேருந்தே நிற்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. பட் இந்த தடவை போகும்போதே கரெக்டாக நாங்கள் போகும்போது ஆல்ரெடி அது ஓப்பனில் தான் இருந்தது, மூலஸ்தானம் ஸ்க்ரீன்லாம் ஓப்பனில் தான் இருந்தது. கற்பூர தீபாரத்தி மட்டும் பார்த்தோம். திருமலா N2 லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலாக இருக்கட்டும், ஸ்ரீனிவாச மங்கபுரம் ஏகாந்தம் சேவையாக இருக்கட்டும், அது என்னவோ ஏகாந்தம் சேவைனா அவ்வளோ பிடிக்கும். நின்று மூலவரை நம்ம தரிசனம் செய்யலாம். இருட்டாக இருக்கும். அந்த பெருமாளையோ இல்லை தாயாரையோ தீபாரத்தில் தான் நம்ம பார்ப்போமா, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி தான் தாயாரோட திருமுகம் சிம்பிளாக பூக்களால் அலங்காரம் செய்திருப்பாங்க. சிம்பிளாக ஜுவல்ஸ், அரக்கு வஸ்திரத்தில் பச்சை கலர் பார்டர் போட்டு தாயார் பத்மாவதி தேவி தாயார் தரிசனம் முடிச்சுட்டு அப்படி வெளியில் வர்றப்போ பால் பிரசாதமாக கொடுப்பாங்க. கட் பண்ண அந்த பழங்கள், அது பஞ்சாமிர்தம் மாதிரி இருக்காது, அந்த பழங்கள் கட் பண்ணி வச்சுருப்பாங்க, வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வச்சுருப்பாங்க, அது பிரசாதமாக கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நம்ம வெளியில் வந்துடணும். மற்ற சன்னதிகளும் அந்த டைமில் க்ளோஸ்டாக இருக்கும் ஏகாந்தம். ஏன்னா பொது தரிசனம் வரைக்கும் தான் மற்ற சன்னதிகள், சுந்தரராஜ பெருமாள் சன்னதி, பல்ராம சன்னதியெல்லாம் ஓப்பனில் இருக்கும். ஏகாந்தம் சேவையில் தாயார் சன்னதி மட்டும்தான். சேவிச்சுட்டு நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்னா அப்படியே நம்ம வெளியில் வந்துடணும் கோயிலை விட்டு. குறிப்பிட்ட கவுண்ட்டு தான் டிக்கெட் கொடுப்பாங்களான்னா அப்படியெல்லாம் கிடையாது. அந்த ஏகாந்தம் சேவாக்கு எவ்வளோ பேர் இருக்கோமோ அவ்வளோ பேருக்கு கொடுப்பாங்க. பட் சேவா பார்க்கணுன்னா கொஞ்சம் நம்ம முன்னாடி இருக்கணும். அதுக்கப்புறம் போகிறவங்களுக்கு தாயார் தரிசனம், அந்த சயனப்பெருமாள் தரிசனம் மட்டும் இருக்கும். அப்படியே நம்ம பார்த்துட்டு வெளியில் வந்துடணும். நம்மெல்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் கோயிலுக்கு சுற்றி போடுறாங்க வெளியில். நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். பொது தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் 8:45 போல், இல்லை ஹெவி க்ரௌட் இருந்தால் கொஞ்சம் டிலே ஆகலாம், ஒரு 10 நிமிஷம் போல். ஸ்பீக்கர்லாம் ஆனால் எப்போயுமே திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலில் பார்த்திங்கன்னா அடுத்த சேவை என்னங்கிறத ஸ்பீக்கரில் சொல்லுவாங்க. மார்னிங்காக இருக்கட்டும், நைட் இந்த ஏகாந்தம் சேவாவாக இருக்கட்டும். ஸோ அந்த டைம் அப்போ நம்ம கேட் 3 இருந்துக்கணும். நாங்கள் ஸ்பீக்கரில் சொன்னதுக்கப்புறம் தான் போனோம். ஏன்னா இருக்கிற க்ரௌடெல்லாம் பார்த்தா லேட் ஆகும் அப்படின்னு நினச்சோம். ஒரு 9 மணிக்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்புறம் ஃபாஸ்ட்டாக போய் கேட் 3 ஜாயின் பண்ணிவிட்டு எப்படியோ முன்னாடி போயிட்டோம். இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது கூட கண்ணை மூடினா அந்த கற்பூர ஆரத்தியில் தாயார் முகம் அப்படியே ஞாபகம் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சேவையை பார்க்குறதுக்கு. ஸோ ட்ரை பண்ணுங்கள் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலை. இன்கேஸ் நீங்கள் வேறு எங்கேயாவது ரூம் போட்டிருக்கீங்க அப்படின்னா நம்ம அந்த சேவை முடிச்சுட்டு உடனே லக்கேஜ் எடுத்துகிட்டு வெளியில் வந்துடணும். 9:30 மணிக்கு லாஸ்ட் பஸ்ஸு திருப்பதிக்கு போகிறதுக்கு. ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் 50 ரூபாய் டிக்கெட்டுக்கு லட்டு கொடுப்பாங்களா அப்படின்னா கிடையாது. சேவா பார்ப்போம், தாயார் தரிசனம் பார்ப்போம், அவ்வளோதான். ஸோ ட்ரை பண்ணுங்கள் ஏகாந்தம் சேவா திருச்சானூர் அலமேலு மங்காபுரம் பத்மாவதி தாயார் கோயிலில். அடுத்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் இன்றைக்கி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் மத்தியானம் 12:30 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸில் மொத்தமாக 12,000 கோட்டை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சாயந்தரம் 5 மணி போல் தீர்ந்தது. திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் மத்தியானம் 12:30 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்க.
திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்கினா நம்ம ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் போகணும். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கினா நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 8லேருந்து 12 மணி நேரம் ஆறுதா அப்டேட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் டோக்கன் மறுநாள் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா நைட்டு போல் டைரெக்டாக க்யூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா காலையில் தரிசனம் முடிச்சுட்டு வந்துடலாம். இன்கேஸ் டோக்கன் வாங்கிட்டு போகிற பிளானில் இருந்தீங்கன்னா காலையில் ஒரு 9 to 10 க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா பக்தர்கள்லாம் அப்போவே க்யூவில் நிற்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ தட் ஒரு 12-12:30 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுக்குறப்போ ஷியோராக நமக்கு டோக்கன் கிடச்சிரும். மறுநாள் தரிசனத்துக்கு உண்டானது. திருமலாவில் தினமும் காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஆஃப்லைன் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு தர்ஷன் டிக்கெட் இருக்கணுங்கிறது கிடையாது. ஆனால் சாமி வாங்குறப்போ குறைஞ்சது 2 பேர் இருக்கணும். மத்தியானம் ரூம் கிடைக்குமா, சாயந்தரம் ரூம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. இருந்தால் ஷியோராக கொடுப்பாங்க. அது அன்னன்னைக்கு இருக்கிற அவைலபிலிட்டி பொறுத்து. முன்னோர்வா தர்ஷனம், வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். வெதர் ஓரளவுக்கு இன்னும் வெயில் அந்த மேலே திருமலையில் ரொம்ப அனல் மாதிரி இல்லை. இருந்தாலும் வெயிலுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு போகிறது நல்லது. குழந்தைங்களெல்லாம் அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னா டிடிடிலேருந்து அடுத்த அப்டேட்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தர்ஷனத்துக்கு போகிறீங்க, டோக்கன் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ தட் திருப்பதி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.